திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேளையிலே வந்திருக்கிற மொழி கடவுள் ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாரும் எதிர்பார்ப்பது என்னவென்றால், நாம் ஒரு மனுஷங்கிட்ட போகும்போது அந்த மனுஷன் நமக்கு உதவி செய்வானா, அந்த மனுஷன் நமக்கு நல்ல வழியை காட்டுவானா, அந்த மனுஷன் நமக்கு ஏதாவது நன்மை செய்வானா என்று சொல்லி நாம் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்வின் அச்சாரமே நம்பிக்கை தான். நான் நம்புகிற மனிதன் என்னோடு இருப்பான், நான் நம்புகிற மனிதன் என்னை நடத்துவான், நான் நம்புகிற மனிதன் என்னை விடுவிப்பான், நான் நம்புகிற மனிதன் என்னை கீழே தள்ள மாட்டான் என்று சொல்லி நாம் என்ன பண்றோம், மனிதன் மீது நம்பிக்கை வைத்து மனிதனை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா மனிதன் நம்மை படைக்கல, மனிதன் நமக்கு வாழ்வு கொடுக்கல, மனிதன் நம்மை மீட்டெடுக்கல. அப்ப நம்மை படைத்தவர் யார் என்றால் கடவுள். நமக்கு வாழ்வு கொடுத்தது கடவுள், நம்மை மீட்டெடுத்தது கடவுள். அவருடைய குமாரனாய் கிறிஸ்து வழியாக அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்ப நாம மனிதனை சார்ந்து வாழாம, மனிதனை நம்பி இராம, நாம கடவுளை நோக்கி பார்க்க வேண்டும், கடவுளை நம்பி வாழ வேண்டும், கடவுளை விசுவாசித்து ஜீவிக்க வேண்டும். ஏனென்றால் கடவுளுடைய சாயலா இருக்கிறோம். ஆதியிலே கடவுள் உலகத்தை படைக்கின்ற பொழுது அவருடைய சாயலாக நம்மை உண்டாக்கினார், அவருடைய சாயலாக நம்மை படைத்திருக்கிறார். அப்போ நாம கடவுளுடையவர்கள், நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். எனவே நாம கடவுளுக்குள்ளாய் நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் பலமுறை நம்ம சொல்லுவோம், நம்ம தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ நாம எப்படி வாழ வேண்டும் என்றால் கடவுளுடைய சாயலாக கடவுளை போல வாழ வேண்டும், கடவுளுக்குள்ளாக வாழ வேண்டும். கடவுள் மட்டுமே நம்மை கைவிடாத நேசர். ஆனால் இன்றைக்கு நாம மனிதனை நம்பி இருப்பதனால அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், பிரிவினைகள், அநேக கஷ்டங்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட நேரத்துல நாம மனிதனையே திரும்பவும் நம்பாம கடவுளை நம்ப வேண்டும். அதுதான் வேதம் இன்றைக்கு இப்படியாக சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டு விடுதலை பெற்றார்கள், உம்மை நம்பினார்கள், வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆம் எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்கின்ற பொழுது உம்மை நோக்கி கூப்பிட்டு விடுதலை பெற்றார்கள். யாரெல்லாம் கடவுளை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு விடுதலையின் வாழ்வு உண்டு. கடவுள் அவர்களுக்கு விடுதலை தருகிறார். இஸ்ரேல் மக்கள் எகிப்துல அடிமையான வாழ்வை வாழும் போது கடவுளை கூப்பிட்டார்கள், விடுதலை பெற்றார்கள். பார்வை இல்லாத மனுஷன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், விடுதலை பெற்று கொண்டான். அதே போல இன்றைக்கு நாமும் கூட கடவுளை நோக்கி கூப்பிட வேண்டும், நாம் கூட விடுதலை பெற்றுக் கொள்வோம். உம்மை நம்பி இருந்தார்கள், வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அப்ப நாமும் கூட கடவுளை நம்பி வாழும் பொழுது நாமும் வெட்கப்பட்டு போகாதிருப்போம். மத்திய 14ஆம் அதிகாரத்துல பார்க்கின்ற பொழுது இயேசு ஆண்டவர் தனிமையா இருக்கும்படியாக ஒரு இடத்துக்கு போறாரு. ஆனா ஜனங்கள் எல்லாரும் அவர் இருக்கிற இடத்தை தெரிந்து கொண்டு கால்நடையாய் அவரிடத்துல போறாங்க. அங்கே இயேசு ஆண்டவர் அந்த ஜனங்கள் மீது மனமுருகி அவர்களுக்கு விடுதலை தருகிறார், சுகமாக்குகிறார், போதிக்கிறார். அப்ப இது நடந்ததுனால அங்க நேரம் போனது தெரியல, சாயங்காலம் ஆயிடுது. சாயங்காலம் ஆனதுனால அங்க அவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஆனால் அங்க சாப்பிட ஆகாரம் இல்லை. சீஷர்கிட்ட 2 மீன் 5 அப்பம் மட்டும்தான் இருக்குது. ஆனா அதை வைத்து அவங்களால என்ன பண்ண முடியாது, அந்த ஜனங்களுக்கு போஷிக்க முடியாது. அங்கே பார்க்கின்ற பொழுது சீடர்களுக்கு ஒரு சோதனை வருது. அந்த 2 மீனையும் 5 அப்பத்தையும் கொண்டு அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு போஷிக்க வேண்டும், சாப்பிட்டு தர வேண்டும். ஆனா அந்த சீடர்களால அது கூடாது, சீடர்களால அது முடியாத காரியம். ஒருவேளை சீடர்களால் அதை தர முடியலன்னா அது அவங்களுக்கு அவமானம். ஆனா சீடர்களால் தர முடியல. அப்ப அந்த நிலையில அவங்க என்ன பண்றாங்க, ஏசாண்டவர்கிட்ட வர்றாங்க. அப்ப ஏசாண்டவர் என்ன பண்றாரு, அந்த 2 மீனை 5 அப்பத்தையும் வாங்கி ஜெபிக்கிறாரு. அவர் ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து கொடுக்கிறாரு. வேதத்துல நம்ம பார்க்கிறோம், பெண்களும் பிள்ளைகளும் தவிர 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டது மாத்திரமல்ல 12 கோடை நிறைய மீதி எடுத்தார்கள். அப்போ அந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது சீடர்கள் அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, அவமானப்பட்டிருப்பாங்க, வெட்கப்பட்டிருப்பாங்க, ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியலே என்று சொல்லி. அப்போ அந்த இடத்துல சீடர் என்ன பண்றாங்க, இயேசு ஆண்டவர்கிட்ட வரும்போது இயேசு ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். அந்த 2 மீனை 5 அப்பத்தை கொண்டு 5000த்திற்கு அதிகமான ஜனங்களை போஷித்தார். அப்ப இன்றைக்கு நாமும் கூட கடவுளை நம்பி கடவுளை தேடி வரும் பொழுது கடவுள் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். ஆண்டவர் நமக்கு துணைவராய் இருப்பார். இந்த வார்த்தையின் பிரகாரமாக
நாம் தொடர்ந்து கடவுளை நோக்கி கூப்பிட்டு விடுதலை பெற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக நாம் வாழ தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி கடவுள் நோக்கி நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வான்லோக பிதாவே, இந்த சந்தோஷமான நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ பேரு கிடைக்காத இந்த பாக்கியம் உள்ள இந்த நாளை கிருபையாக நீர் எங்களுக்கு கொடுத்தீர், நன்றி படைக்கிறோம். இந்த நாளில கூட நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். அப்படியாக நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமது கரத்திலிருந்து விடுதலின் வாழ்வை பெற்றுக்கொண்டு உமக்குள்ளாக உம்மையே நம்பி வாழ்வதற்கு உதவி செய்வீராக. நாங்கள் எந்த இடத்திலோ ஒருபோது சோர்ந்து போகாமல் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் எங்களுக்கு துணைவராய் இருக்கும்படியாக நான் வேண்டிக்கிறோம். எல்லா இடத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் எப்போதும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் மேன்மையாய் இருப்பதற்கு இறைவன் தாமே எங்களுக்கு உதவி செய்திட வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். என்னுடைய செயல்கள், வேலைகள், நினைவுகள், யோசனைகள் எல்லாவற்றையும் ஆஸ்வதிப்பீராக. எப்போதும் நீர் எங்களுக்கு துணைவராய் இருந்து எங்களை நடத்திட வேண்டுமாய் இறைவன் இயேசுவின் வழியே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.